ஒரே குழந்தைய பிறந்து செல்லமா என்னை வளர்த்துறாங்க. எங்க அம்மா என்னை எங்கேயுமே வெளியே விட மாட்டாங்க. அப்படி கண்ணு கருத்துமா வளர்த்துட்டு வர்றாங்க. நாள் ஒரு மேனி பொழுது வண்ணமாக வளர்த்து வர்றாங்க. எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா, அதனால கொஞ்ச நேரம் விளையாண்டு போலான்னு வந்தேன். ஏன் உனக்கு ஏன் அவ்வளோ ஒரு எண்ணம்? எங்க அம்மாவை சாவ சொல்லி கேட்டுட்டு வளர்க்குறீங்க. போயிட்டாங்கன்னா அங்க போகலங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில, அதனால கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர எப்படி ரொம்ப நேரம் ஆகும். எங்க அம்மா வரலாட்டி கொஞ்ச நேரம் விளையாட்டு போயிடலான்னு வந்தேன். இந்த பிள்ளைகள ஆளையே காணாம். சின்ன பொண்ணையும் காணாம், மல்லிகா சின்ன பொண்ணு, அப்புறம் மறுபொழுது செவ்வந்தி எல்லாம் வருவாளுங்க. ஆளையே காணாம். எந்த மல்லியாவா இருந்தாலும் சரி வருவாளுங்கல்ல விளையாடுறதுக்கு. வரட்டு வந்தா தானே விளையாடலாம். ஆளையே காணாம். ஆத்தாடி இந்த ஊர்ல தான் ஒண்ணு இருந்து காத்தே அடிச்சு போற ஊர்ல எல்லாம் அவிஞ்சு வெந்து போயிடுது. அதனாலே உண்மையுமே அந்த ஊரு நல்ல அமைப்பான ஊர். ஆமா ஆமா, அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிற இடமும் அமைப்பான இடம். இப்படி இடம் நான் பார்த்ததில்லை. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள கோயில் இங்கேதான் பார்த்துருக்கேன். இவ்வளவு அழகா அமைதியான இடம். நல்லது. தாய் எல்லாத்தையும் காப்பாற்றணும். நீங்க இங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு நோய் நொடி இல்லாம அவங்க கைகால் சுகத்தை கொடுத்து அவங்க பல்லாண்டு வாழணும். அவங்க எல்லாருக்கும் நீதாண்டி தாயே, முன்னால நின்று அவங்களை காப்பாற்றணும். அழகான பழனி மலையாண்டவா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்தேன் வேடவா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்தேன் வேடவா. உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளத்திரை நீர் வெற்றி வாடிவே உள்ளத்தில் தோன்றுமே நெஞ்சம் பாடுமே. வெள்ளத்திரை நீர் வெற்றி வாடிவே உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலே வருவன் நெஞ்சம் பாடுமே. உலகால் மாண்டவனே திருவேலவா
சின்ன பொண்ணு ஏன்டி இப்படி எல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு தான் இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு. உண்மையிலுமே அமைதியா இருக்கிற இடத்துல தான் நல்லா தொழில் செய்ய. ஆனா மைக் செட் சூப்பர்ப்பா. ஆமா அதே மாதிரி ஆமா போட்டு விட்டு தான் போனாரு. அது என்ன ஆகுது ஏதாகுதுனால அவருக்கு தெரியாது. ஆனா சூப்பரா வச்சுட்டு எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பக்கம் மேல இப்படி பக்கா மேலமா இருந்துச்சுன்னு 150 நாடகம் விடாம ஆடலாம். நம்ம வச்சதுதானே இஷ்டம். அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன செய்யறது? நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம செய்யணும். அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்ய முடியாது. இருந்தாலும் கூட இடத்த பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? பாட்டொன்று கேட்டே பரவசமா
அவரே கூப்பிட்டு அடியே